Hello friends, போன வீடியோவோட நம்ம மொத்தமா இன்கம் டாக்ஸ்ல இருக்கிற சம் பார்ட்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இந்த வீடியோல ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிற ஒரு தியரி பார்ட் பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னன்னு பாத்தீங்கன்னா யார் எவ்வளவு இன்கம் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆர் a firm, கம்பெனியோ இல்ல ஃபர்மாவோ இருந்தா சைஸ் ஆஃப் இன்கம் மேட்டரே கிடையாதான். எவ்வளோ இன்கம் லாஸாகவே இருந்தாலும் இன்கம்னு இல்லை லாஸ் இருந்தாலும் கம்பல்சரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இது கம்பெனி ஆர் ஃபர்மாக இருந்தால். அடுத்து ட்ரஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து நமக்கு அந்தளவுக்கு டீப்பாக இதில் இருக்காது, ஆனால் நமக்கு பார்ப்போம் ஃபைனலில் இன்னும் நிறையா வரும். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் அதர் இன்ஸ்டியூஷனாக இருந்துச்சுன்னா இல்லை பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எல்லாமே வந்து கம்பெனி மாதிரியே தான். இன்கமே இல்லைனாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். செக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ட்ரஸ்ட்டுக்கு 139(4)A, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 139(4)B, சயின்டிஃபிக் ரிசர்ச் 139(4)C, யூனிவர்சிட்டிக்கு வந்து 139(4)D, பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டுக்கு 139(4)E, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 139(4)F, எனி அதர் பர்சன்னா 139(1)B. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுங்கிற கான்செப்டை பார்த்தோம். அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை வந்து நம்ம தாண்டிச்சுன்னா கம்பல்சரியாக கட்டணும். இதுதான் வந்து ரிட்டர்ன் ஃபைலிங். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் வந்து அதர் தென் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மீனிங் என்ன? ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு ஒரு பர்சனை பார்த்தோம். அந்த பர்சன் வந்து என்னதான் ப்ரீவியஸ் இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தொடுதோ தொடலையோ கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஓனர் அவர் வந்து ஒரு இந்தியன் பர்சனோட பெனிஃபிஷியல் ஓனராக இருந்தாருன்னா கம்பல்சரியாக அவர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு அசட்டுக்கு பெனிஃபிஷியராக இருந்தாருன்னா அந்த அசட் வந்து அவுட் சைடு இந்தியாவில் லொக்கேட் ஆகிருந்துச்சுன்னா கம்பல்சரியாக அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அவருக்கு வந்து கிராஸ் லிமிட் வந்து தொடலைனாலும் அந்த 2,50,000 தொடலைனாலும் கம்பல்சரியாக பெனிஃபிஷியல் ஓனராகவோ இல்லை பெனிஃபிஷியராகவோ இருந்தாருன்னா கம்பல்சரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுதான் வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் கான்செப்ட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye friends.